இன்றைக்கி வந்துட்டு நம்ம பூரியும் பூரிக்கிழங்கும் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்துட்டு கடையில் தான் கோதுமை மாவு வாங்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை போட்டுக்கலாம், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் வேணுங்கிற அளவு. நான் ஒரு அரை ஸ்பூன் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். கடையில் தான் வாங்கியிருக்கேன். அரைச்ச கோதுமை மாவு 1/2 kg. நார்மலாக வார்ம் வாட்டரில் ஊற்றி பிணையிருக்கேன். நம்ம இப்போ மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியில் அரைஞ்சிட்டு மாதிரி பாருங்கள். நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து எடுத்துட்டேன். கொஞ்சமாக கடல மாவு போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழத்தில் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் தட்டை. ஒரு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம், அதோட கொஞ்சம் தாளிக்கிற கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். கருவேப்பிலை பருப்பு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் போடணும். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கடுகு வெடிக்கிற சவுண்ட் கேட்குது பாருங்கள். நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெடித்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு நல்லா செவந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா வெடிச்சிச்சு, கடலப்பருப்பு நல்லா செவந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி கடலப்பருப்பு சவுண்ட் வந்தாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடணும். மறுக்கு இல்லாமல் லைட்டாக வதக்கணும்னா தக்காளி போட்டோன்னா ரொம்ப இது பண்ண மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வேணுங்கிற அளவு போதும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுருக்கேன்.
நல்லா இது மாதிரி வதக்கி வந்துடணும் வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி தோல் தனியாக வர்ற மாதிரி வதக்கிடணும். அப்போ தான் அதில் உள்ள புளிப்பெல்லாம் இறங்கும். அந்த தக்காளி தோல் மட்டும்தான் வேஸ்ட்டாக போகும். தக்காளிலாம் நல்லா கரைஞ்சிடும். நல்லா அப்படியே மசிச்சு விட்டு வேக வச்சிட்டோன்னா தக்காளி நல்லா கரைஞ்சிடும். பாருங்கள், உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி தனியாக தோல் தனியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டைம் எடுத்து நம்ம வதக்கிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சமையல். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். நான் இதில் போட்டுருவோம். மசாலா உருளைக்கிழங்கு கடலை மாவு போட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த தட்டை உருளைக்கிழங்கு மசாலா கழுவி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு மசாலா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கலந்து, திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கலந்துக்கலாம். கடலமாவு போட்டுக்கனால நம்மளுக்கு திக்காக வந்துடும். ஊற்றிட்டு கலந்து விட வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்கானோன்னா இறக்கி வச்சிடலாம். அப்பப்போ இடையில கிண்டி விடுங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜ் போதும், அதனால் நான் அப்படியே இறக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் இறக்கி வச்சோனாலே இன்னும் நம்மளுக்கு திக்னஸ் ஆகிடும். நல்லா கொதித்து நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கொதிக்கிறது. போதும், நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கி வைக்கிறேன். உங்களுக்கு நல்லா மாவு ஊறி இது மாதிரி சாஃப்டாக வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து இப்போ சின்ன சின்ன பாலாக ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு போட்டோம்னா அப்படி நல்லா உப்பி உப்பி வந்துடும் பூரி. நல்லா 2 டைம் திருப்பி திருப்பி விட்டோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. காஞ்சி வந்தோன்னா போட்டு என்னங்க நல்லா அப்படி எண்ணெய் காஞ்சோன்னா போட்டோன்னா நல்லா உப்பி உப்பி வரும் எல்லா பூரியுமே. நான் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. மசாலாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வாங்க சாப்பிட்லாம். நல்லா இப்படி எடுத்து எப்படி சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அமுந்தா நீ சாப்பிட்டு பாரு. நான் சொல்லுறதோட நீங்கள் சொன்னாங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க.